இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். அம்மே நல்லவியா கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கின்ற கர்த்தர் எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லவராக இருந்து நல்லவிலை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவன். அவர் நேற்றும் இன்றும் மாறாக பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு பழைய கன்வென்ஷன் பாடல், எந்த உள்ளம் புது கவியாலை பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாம். அந்த நாமத்தை நான் அவரே நேசிக்கிறேன். எனக்காக ஜீவனை தந்த, என்னை மீட்டெடுத்த, என் ஆத்மாவை மீட்டெடுத்த ஆமென், அந்த நாமத்தையே நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி திருக்கடங்கையில் நம்ம வாய்களை திறந்து உற்சாகமாக உறுதி செய்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மேம்படுத்துமா. எல்லாத்துக்கும் நல்லா தெரிந்த ஒரு பழைய பாடல். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி அவனுடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். ஆமென்.
அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் இத்தகும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் இத்தகும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தர் வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தர் வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் இத்தவும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் இத்தவும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 54 அதிகாரம் 7 வசனத்தில் பார்க்கும்போது வசனம் இவ்வாறு சொல்லுகிறதுங்க. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். அதை விட்டுட்டு அவர் போயிடலங்க. ஆனாலும் உருக்கமான இறக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. இந்த பொல்லாத உலகத்தில் பிசாசானவன் அவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி விழுங்க அவன் என்னெல்லாம் சூழ்நிலைகள் அவன் சதிகள் வலைகள்லாம் பண்ணிட்டுருக்கானோ அப்பேற்பட்ட இந்த பொல்லாத உலகத்தில் அந்த ஒரு நிமிஷம் நம்மளை அவர் மறந்தார் என்று ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஒரு நொடி எப்பொழுது மறந்தார் என்றால் நாம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க, நம்ம ஆத்மா ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனாலும் அவருடைய மிகுந்த இறக்கங்களினாலும் அல்லேலூயா அவருடைய அவருடைய இறக்கங்களினால் மிகுந்த இறக்கம் என்று சொல்லி வேதம் சொல்கிறதுங்க. உருக்கமான இறக்கம் என்று சொல்லி சொல்கிறாங்க. உருக்கமான இறக்கங்களினால் நம்மை அவர் சேர்த்து கொண்டார் என்று சொல்லி வசனம் அப்படி சொல்கிறதுங்க. அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. எப்பேற்பட்ட காரியங்கள் வந்து சூழ்ந்திருந்தாலும் ஒருவேளை அப்படி கொஞ்சம் 2 வருடம் 3 வருடம் நம்ம அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது எங்கே பார்த்தாலும் ஒரே கோவில் கோவில் என்று சொல்லி இந்த நாட்களும் கூட இருக்கிறது. அதனால் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது. அல்லேலூயா. எப்பேற்பட்ட பஞ்சங்கள் வந்தாலும் சரி கர்த்தர் அனுதினமும் அவருடைய பிள்ளைகளை அவர் போஷிப்பதற்கு அவர் நல்லவரும் வல்லவரும் அவர் இரக்கமுள்ள தேவனமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 121 நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரர் என்ன செய்கிறார்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஏன்னா அவர் நம் தேவன் நம் காலை தள்ளாட விட்டார். நம்மை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதுங்க. அல்லேலூயா. நம் பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருக்கிற தேவன் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாது என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்கிற தேவன் அவர் நம்ம ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா. உலகத்தில் நம்ம ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மேலான உயர்ந்த ஆசீர்வாதம் மரணத்துக்கு ஏதுவாய் போய்கொண்டிருந்த நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் அவர் நம்முடைய ஒரே பேரான குமாரனா இயேசு கிறிஸ்துவை தந்து நம்முடைய ஆத்மாவை அவர் மீட்டெடுத்தார். அல்லேலூயா. நாம் அவரை தேடி போகல, நம்மை அவர் தேடி வந்து நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து அல்லேலூயா நம்மளை இம்மட்டும் நம்மளை அவர் 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 எல்லா விதமான தீங்குக்கு விலக்கி நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல தேவன். அப்பேற்பட்ட நல்ல தேவனுக்கு இருக்கிற இடங்களை வாய்களை திறந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து போகும் பொழுது பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாயிலும் அவரை சேதப்படுத்தாது பாதுகாத்து வந்த நல்ல தேவன் நம்மளையும் அவர் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென்.
நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார். முற்பிதாக்களின் தேவன். அல்லேலூயா. நம்மை எப்பொழுதும் அவர் அவருடைய சிறையினாலே நம்மை மூடி பாதுகாத்துக் கொள்கிற நல்ல தேவன். மோசேயின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன். அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறத நாம் பார்க்கலாங்க. அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது எலியாவுடைய காலத்தில் பார்க்கும் பொழுது ஆமென், சத்துருக்கள் முன்னிலையில் அந்த எலியாவுடைய சரித்திரத்தை நீங்கள் அதில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எலியாவுக்கு கொண்ட அற்புதங்களை செய்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சத்துருக்கள் முன்னிலையில் பாகாலுடைய தீர்க்கதரிசி 450 பேர், இஸ்ரவேலினுடைய பந்தியில் இருக்கிற 400 பேர் என்று சொல்லி அத்தனை பேரும் அங்கே வர சொல்லுங்க, அந்த கலைஞர் பதத்தில் வர சொல்லுங்க, நானும் வாரத்தில் சொல்லி ஒரு ஆளாக இருந்து ஆமென், கர்த்தருடைய பலம் அவரோடு கூட இருந்தார். வீரம் வளர்க்கப்பட்ட அந்த எலியாவின் தேவன் நம் தேவன். நம்மை சுற்றிலும் எப்பேற்பட்ட எதிரிகள், எப்பேற்பட்ட சத்துருக்கள், எப்பேற்பட்ட பிசாசினுடைய காரியங்கள் இருந்தாலும் நம்ம விசுவாசிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர் அவர். அல்லேலூயா. அவருடைய காதுகள் எப்பொழுதும் திறந்தவர்களாய் இருக்கிறது, கண்கள் எப்பொழுதும் திறந்தவர்களாய் இருக்கிறது. ஜெபத்திற்கு அவர் மது கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே, பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே, பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. ஒரு சந்தோஷத்தோட நாம் சொல்லுமா, விதவை பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆதரிப்போம். 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 அத்திருத்தல் முன்னிலையில் தேவமனிதன், திறமுடன் முழங்கினார் தேவம். ஆமென். அல்லேலூயா. அத்திருத்தல் முன்னிலையில் தேவமனிதன், திறமுடன் முழங்கினார் தேவமனிதன். கிரியால் பாதிலாயிற்றும் தேவனே தேவன் என்றார் தேவமனிதன். கிரியால் பாதிலாயிற்றும் தேவனே தேவன் என்றார் தேவமனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆதரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். ஞானமானம் கூட்டி சேர்த்த தேவமனிதன், பலிபீடம் செப்பனிட்டு பலியிட்டார். தேவகணம் கூட்டி சேர்த்த தேவமனிதன், பலிபீடம் செப்பனிட்டு பலியிட்டார். கேட்டருளும், கேட்டருளும், என்றே கதறினார் தேவமனிதன். கேட்டருளும்,
கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நம்ம அந்த சம்பவத்தை பார்க்கலாங்க. எப்படின்னா, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தை, நீ எந்த மட்டும் துண்டிக்கிறீங்க நடப்பீங்க. கேட்குற கேள்வி, நீங்க எந்த மட்டும் துண்டிக்கிறீங்க நடப்பீங்க. பாகால் தேவனா பாகால் வணங்குங்க, கத்திர தேவனா கத்திரனை வணங்குங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அவங்க அப்படியே அந்த 22ஆம் வசனத்துக்கு அப்படியே கொண்டு வரும்பொழுது காலையில கொண்டு வர சொல்லி பலிபீடத்தை செப்பனிட்டு அந்த தண்ணி கொண்டு வர சொல்லி அந்த இடத்துல அவங்க செப்பனிட்டு அந்த தண்ணி ஊற்றும் பொழுது அந்த வாய்க்கால் வழியாக ஓடிட்டு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் கூப்பிடுறாரு, அந்த கூப்பிடும் பொழுது தேவ ஆவியானவர் அந்த இடத்துல பதில் கொடுக்கிறவன் அக்னியாய் பதில் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே தம்முடைய பிள்ளைகளின் ஜபத்தை கேட்டு நிச்சயமாக பதில் கொடுக்கிற அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு பஞ்ச காலத்தில் இருந்தாலும் சரி, ஆமென். பஞ்ச காலத்தில் விதவையின் வீட்டில் ஆசீர்வதித்த தேவன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த தேவன். நம்மை ஆசீர்வதித்தவர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானில் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தில் நாம் பார்க்கிறோம். வானத்துக்கு போகிற பொழுது அந்த வசனங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுவோமானால் நம்முடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு அந்த கவியை நாம பாடுவோமா? தேவஜனம் கூட்டி சேர்ந்த ஜெயங்களோட நலிவுரை கற்பனைக்கு பண்ணியிருந்தார். ஒரே ஒரு சேர்ந்து எல்லாம் சேர்ந்து நாம் பாடுவோமா? அல்லேலூயா. தேவஜனம் கூட்டி சேர்ந்த தேவமானிதன் பாலிவீடன் கற்பனைக்கு வழியொழிந்தார். தேவஜனம் கூட்டி சேர்ந்த தேவமானிதன் பாலிவீடம் கற்பனைக்கு வழியொழிந்தார். சென்றே கதறின தேவமானிதன். ஆமென். அல்லேலூயா. நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். 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 ஆமென். அல்லேலூயா. கர்த்தரே தேவன், அவர் இல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோங்க. அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஒரே ஒரு விஷயம், கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், ஆண்டவரே எனக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து இம்மட்டும் என்னை பாதுகாத்து வந்த தேவன், நீர் இனிமேலும் என்னை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறீர் என்று சொல்லி ஒரு விஷயம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா இருக்கிற இடங்களில் அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது வேத வசனம் இவ்வாறு சொல்கிறது, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற யாரும் வெட்கப்பட்டு போவீர் என்று சொல்லி. மனுஷனுடைய முகத்தை அல்ல, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, நீங்க முதல்ல அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது ஆமென், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க வேற யார்ட்டையும் போய் பண்ணுங்க, இங்க போனுங்க அங்க போங்க நான் ஆண்டவர் சொல்லலைங்க. அந்த எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அல்லேலூயா நம்ம அவர்கிட்ட போகும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஒரு விஷயம் கண்களை மூடி இருக்கிறாங்க, அவருக்கு நாம் நன்றி செலுத்தோமா? அல்லேலூயா. கர்த்தர் மாறாத நல்ல தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன், வாக்கு தத்தம் பண்ணின தேவன், அவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் நல்லவராய் இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராய் இருப்பார். அல்லேலூயா. எப்படி ஒரு பயிர், எப்படி ஒரு செடி மழைக்காக ஏங்கி இருக்குமோ அதே
நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறது. மானானது நீரோடு வாஞ்சிக்குமா போல் அப்பா என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சிக்கிறது ஆண்டவரே, உம்மை நோக்கி கதறுகிறது ஆண்டவரே. நீங்க தான் எனக்கு வேணும் இந்த உலகத்திலப்பா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்கள் மேலே வைத்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அநாதி கிருபைகளுக்காக எங்களை நீர் அநாதி நேசத்தால் அன்பினால் எங்களை நேசித்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு விசை கண்களை மூடி வாய்களை திறந்த ஆண்டவரே உமக்கு சோத்திரம் அப்பா, சோத்திரம் 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 என்று சொல்லி வாய்களை திறந்து அவரை துதிப்போமா, அவருடைய நாமத்தை நாம் துதிப்போமா. அல்லேலூயா. நல்ல பாடணும் ஒரு பாட்டு, எல்லா நாமங்களுக்கு மேலான உயர்ந்த உன்னதமான பரிசுத்த நாமத்தை விடவர். அல்லேலூயா. அந்த நாமத்தை நாம் சொல்லும் பொழுது அது தேனிலும் மதுரமான நாமமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நாமத்தை ஆண்டவரே, ஆண்டவரே நான் உங்களோடு நான் நடக்கணும் ஆண்டவரே, உங்களோடு கூட நான் இருக்கணும். எந்த சூழ்நிலை ஆண்டவரே உங்க கரத்தை பிடிச்சிக்கிட்டு நான் நடக்கணும் ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உண்மை ஆண்டவரே நான் கைவிட ஆண்டவர், நான் உண்மை விட மாட்டேன். ஏன்னா நீங்க என் தேவனாய் இருக்கிறீர், என் தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே, என் தாயுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, அரவணைத்துக் கொள்கிற நல்ல தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நான் நன்றி செலுத்துறேன் என்று சொல்லி வாய்களை திறந்து அவருக்கு நான் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. Baby
வாடிக்கொண்டிருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் நமக்கு துணையானவர். ஒருவேளை நம்மளை நேசிச்சவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா? இல்லை நம்மளோடு கூட இருந்து நமக்கு சிநேகிதராக இருந்து ஒருவேளை நம்ம விட்டு பிரிந்து போயிட்டாங்களா? ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவரே நமக்கு சிநேகிதர், அவரே நமக்கு துணையானவர், அவரே நம்முடைய ஆறுதலானவர், நம்மை தேற்றுகிறவர் அவரே, உங்களை தேற்றுகிறவர் அவரே. நம்மளை பார்த்து எங்கேயோ எப்படியோ இருந்த நம்மை அவர் ஜீவனை தந்து அவருடைய குற்றமில்லாத இரத்தத்தை நமக்காக சிந்தி மனவாட்டியாக ஏற்றுக்கொண்ட நல்ல மனவாளன் அவர். அல்லேலூயா. அவர் முகத்தை நோக்கி பாருங்க. அவரே நம்முடைய தனிமையில நமக்கு துணையானவர், துக்கமாயிருக்கிற நேரத்தில் நமக்கு ஆறுதலானவர், அவரே நமக்கு இன்பமானவர். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரே ஒருக்கா இந்த கவியை நான் பாடுமா? நம்முடைய தாயும் அவர்தான், தந்தை அவர்தான், தனிமையில வாழும் பொழுது நமக்கு துணை அவர்தான். ஆண்டவரே மனவாட்டி என்று ஆண்டவரே நம்மோடு கூட நாங்கள் நடக்கணும், நம்மோடு கூட நாங்கள் எப்பொழுதும் இருக்கணும். ஆண்டவரே பிரசனங்களோட வாழ்வில் இருக்கணும், குடும்பத்தில் இருக்கணும். வாங்கி சொல்லுமா? மனவாளன் ஆண்டவரே, ஒரு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு உகந்த பாத்திரமாய் ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் உம்முடைய சித்தம் அந்த உலகத்தில் செய்வதற்கு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் நேசர், நீர் மனவாளர். என்னுடைய தனிமையிலே நீர் எங்களுக்கு துணையானவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். கிருபை இரக்கம் நிறைந்தவரே, நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை மலனும் தண்ணி நமக்கு சோத்திரம். எங்களோட இணைந்திருந்து ஆராதித்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கும் நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை யார் யார் என்ன நோக்கத்தோடு உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த தேவைகளை அறிந்து நீர் ஆண்டவரே தேவைகளை நீர் பூர்த்தி செய்ய முடியாத நம்மளை கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே டிவி மூலமாக ஒளிபரப்புகிற இந்த நிகழ்ச்சியைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த டிவி ஊழியங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நம்முடைய வார்த்தைகளை கொண்டு செல்கிற இந்த டிவி ஊழியங்கள் அமையட்டும். எல்லா தடைகளும் எடுத்து போடுங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க. மேலும் அந்த வார்த்தைகளை உலகமெங்கு கொண்டு சேர்க்க ஊழியங்களை பண்ணுகிற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிருபையும் பலனும் அவங்களோடு கூட இருக்கும்னா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் பிரச்சனைகளுக்கு பாதுகாத்துக்கொள்ளும்னா நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய நீர் மயப்படுகிற நான் மாத்திரம் மயமப்படுத்துறோம். எல்லா துதிகணமும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.
எங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஆராதித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த நிகழ்ச்சி மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் குடும்பமாக சேர்ந்து ஆராதிங்க, ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்வில், உங்கள் குடும்பங்களில் பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் செய்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அடுத்த வாரம் இதே மாதிரி இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சி நாம் கலந்து கொள்வோம். அது வரைக்கும் அவருடைய கிருபையும் பலனும் சமாதானம் சந்தோஷம் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் குடும்பங்கள் மேலும் தங்கி இருக்கட்டும். ஆமென்.